Welcome students, this is chemistry class 12th standard chemistry 9th lesson electrochemistry பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலைட்டிக் செல்ஸ் எலக்ட்ராலிசிஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், இதில் லாஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இந்த ஃபேரடே லா ஆஃப் எலக்ட்ராலிசிஸ் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சோடியம் குளோரைட் மால்டன் சோடியம் குளோரைடில் நம்ம எலக்ட்ராலிசிஸ் ரியாக்ஷன்ஸ் பார்த்துடணும். அந்த ரியாக்ஷன் இப்போ ரிப்பீட் பண்ணுற பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு sodium ion and chloride ion, it gives a sodium atom and chlorine molecules. all are exist in the liquid state இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், லிக்விட் அது அயான்ஸை செப்பரேட் பண்ணியிருக்கோம். மாலிகுல்ஸ் 2ன்றதுனால இப்போ நமக்கு ஃப்ரண்ட்டில் எல்லாமே நம்ம 2 அயான்ஸாக எடுத்துப்போம். ஓகேங்களா, பட் இங்கே என்ன கிடைக்கிதுன்னு பார்த்தீங்கன்னா இது லிக்விட் ஸ்டேட்லையும் இது கேஸியஸ் ஸ்டேட்லையும் நமக்கு கிடச்சிருக்கும். இப்போ நமக்கு லிப்ரேஷன் ஆகிருக்குல்ல, இந்த அமௌண்ட்டை தான் நம்ம இப்போ ஃபேரடே லாவில் கால்குலேட் பண்ண போகிறோம். எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சோடியம் வேப்பர் ஆர் குளோரின் கேஸ் வில் பி லிபரேட்டட் டூரிங் த எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸ், அதை பற்றி படிக்கிறது தான் ஃபேரடேஸ் லா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதில் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபஸ்ட் லா ஆஃப் ஃபேரடே. ஓகேவா, ஃபஸ்ட்டில் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். த மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் m liberated at an electrode during the electrolysis is directly proportional to the quantity of a charge passed through the cell. ஓகேயா, எவ்வளோ கரண்ட்டு நம்ம பாஸ் பண்ணுறப்ப நமக்கு அந்த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அங்கே எவ்வளோ லிபரேட் ஆகுது, எலக்ட்ரோடில் எவ்வளோ லிபரேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறது தான் ஃபஸ்ட் லா. ஃபஸ்ட் லா அப்போ நம்ம கெமிக்கல் வைஸ், அதாவது நம்ம ரியாக்ஷன் வைஸ் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா MS directly proportional to Q. Here M பார்த்தீங்கன்னா mass of the substance, Q பார்த்தீங்கன்னா quantity of the charge. ஓகேங்களா, இந்த Qன்றது சார்ஜ். இந்த சார்ஜ் நம்ம எதோட ரிலேட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டுக்கு ரிலேட் பண்ண போகிறோம். கரண்ட்டு ஃபார்ம்னா என்ன, வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் கரண்ட்? I is equal to Q by T. அப்போ நம்ம ஜென்ரலாக எப்படி எழுதலாம், Q is equal to what, I into T அப்படின்னு எழுதணும். I into T அப்படின்னு எழுதலாம். இப்போ இந்த Qவோட வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. What is the formula? M is equal to I into T. இப்போ நமக்கு இது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் தானே இருக்குது. இந்த ப்ரொபோஷனல் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் போடும். அந்த கான்ஸ்டன்ட் பேர் என்னென்னா ZIT. ZIT. இப்போ தான் இது நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள். we know the charge is related to the current by the equation is equal to IE is equal to Q by T. Q is equal to I into T. So therefore M is directly proportional to current into time. ஸோ எவ்வளோ டைமில் அங்கே கரண்ட் ஃபாலோ ஆகிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா, அப்போ M is equal to Z into IT சொன்னாங்களா. ஸோ வேர் இஸ் Z is known as the electrochemical equivalent of the substance ப்ரொடியூஸ் ஆஃப் த எலக்ட்ரோட். அப்போ நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போ இசட்னா என்னதுங்க, எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். இப்போ நமக்கு ஒரு கொஷின்ஸ் ஆம்பியர் கரண்ட் பார்த்திங்கன்னா 1 ஆம்பியர் ஆகும். டைம் பார்த்தீங்கன்னா 1 செகண்டில் 1 ஆம்பியர் கரண்ட்டை நம்ம பாஸ் பண்ணுறப்ப த மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இசட்டுக்கு ஈக்குவல். ஸோ வாட் இஸ் மீன் பை எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலண்ட் அப்படின்னு டெஃபினிஷன் கேட்டாங்கன்னா, electrochemical equivalent is defined as the amount of substance deposited or liberated at the electrode by a charge of 1 coulomb. அதாவது 1 coulomb எலக்ட்ரிசிட்டி கரண்ட்டில் நம்ம சார்ஜை நம்ம கரண்ட் அப்ளை பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, இது இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலண்ட்டு மோலார் மாஸை ரிலேட் பண்ணுறோம். ஓகே, இப்போ ஜென்ரலாக ஒரு அக்வஸில் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனில் எலக்ட்ரோலோட்டை எலக்ட்ரானை கெயின் பண்ணுது. ஒரு அயன் வந்து எலக்ட்ரானை கெயின் பண்ணுது ரெடாக்ஸ் ரியாக்ஷனில். அப்போ அது ஒரு சப்ஸ்டன்ஸாக மாறுமா. இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன், ரெடாக்ஸ் ரியாக்ஷனில் ரிடக்ஷன் எடுத்துக்கிறேன். Mn is accept of an electron is gives M. We can interfere from the above equation. N is a number of moles of electron. எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் அங்கே அக்செப்ட் பண்ணுது, அது வந்து நியூட்ரலாக மாறுறதுக்கு எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் அங்கே ரெக்வயர் ஆகுது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேங்களா, ஸோ த குவான்டிட்டி ஆஃப் சார்ஜ் required to precipitate 1 mole of Mn plus is equal to charge of n moles of electron. எவ்வளோ
சார்ஜ் இருக்கோ அதுக்கு ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதர்வைஸ் எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா NF நீங்கள் கொடுத்துருப்பாங்க. த மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டெபாசிட்டட் பை 1 கூலும் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு பார்க்குறப்ப த எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலண்ட் ஆஃப் Mn2 + Z வேல்யூ எப்படி இருக்குன்னா மோலார் மாஸ்க்கு கார்லேட் பண்ணி சொல்கிறோம். இப்போ எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலண்ட் ஆஃப் Mn plus is equal to molar mass of M by N, or otherwise equivalent mass of by this 9 Faraday value 96500 value கூலும் வேல்யூ. ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா செகண்ட் லா பார்க்க. இந்த டயக்ராம் ஃபர்ஸ்ட் பாருங்க. 3 பீக்கர் எடுத்துக்கிறோம். 3 பீக்கரும் டிஃப்ரெண்ட் எலக்ட்ரோலைட்ஸ் எடுக்கிறோம். ஆனால் சேம் டைப் ஆஃப் எலக்ட்ரோடு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நிக்கல் சல்ஃபேட் எடுத்திங்கன்னா நிக்கல் எலக்ட்ரோடு, காப்பர் சல்ஃபேட் எடுத்திங்கன்னா காப்பர் எலக்ட்ரோடும், கோபால்ட் சல்ஃபேட் எடுத்தால் கோபால்ட் எலக்ட்ரோடும் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த 3 எலக்ட்ரோலையும் சேம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் ஆஃப் கரண்ட்டை பாஸ் பண்ணுறோம். ஓகேயா? இப்போ டெஃபினிஷன் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். when a same quantity of a charge is passed through the solution of a different electrolytes, the amount of substance is liberated at them respective electrode are directly proportional to the electrochemical equivalence. Yes, electrochemical equivalent directly proportional இருக்கும். the mass of the substance electrochemical equivalent directly proportional இருக்கும். ஆனால் நம்ம இங்கே என்ன எடுத்துக்கோன்னா 3 different sets of electrolytes எடுத்துக்கிறோம். பட் குவான்டிட்டி ஆஃப் சார்ஜ் சேம் குவான்டிட்டி தான் நம்ம அனுப்புகிறோம். இப்போ இங்கே 10 வோல்ட், இங்கே 10 வோல்ட்டு, எல்லா இடத்துமே 10 வோல்ட் கரண்ட் தான் நாங்கள் பாஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ let us consider the 3 electrolytic cell connected in the series. The same DC electric sources are shown in the figure. So each cell is filled with the different electrolytes, namely nickel sulfate, copper sulfate and cobalt sulfate respectively. When Coulomb charge is passed through the electrolytic cell, the mass of nickel, copper and cobalt deposited at respective electrodes be yes, mass of the nickel and mass of copper and mass of cobalt respectively. So we can write listen students, first in second law of thermodynamics, second law of Faraday பார்த்தீங்கன்னா it is mass is directly proportional to Z, அதாவது மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் வந்து லிபரேட் ஆகிறது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஈக்குவல் மாஸ்க்காக இருக்கும். பட் நம்பர் ஆஃப் குவான்டிட்டி ஆஃப் சார்ஜ் வந்து எல்லாத்துக்குமே ஈக்குவலாக இருக்கும். இப்போ நம்ம என்ன எடுக்கிறோம், 3 செட் ஆஃப் எலக்ட்ரோலைட்ஸ் எடுத்துக்கிறோம். 3 செட்ஸ் ஆஃப் எலக்ட்ரோலைட்ஸ் பார்த்தீங்கன்னா நிக்கல் சல்ஃபேட், காப்பர் சல்ஃபேட், கோபால்ட் சல்ஃபேட். இந்த கோபால்ட் சல்ஃபேட் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு எடுத்துக்கிறது நிக்கல். இது நம்ம என்ன சொல்லணும்னா nickel by ZNI. Here mass of the copper by equal mass of copper. Here mass of cobalt by equal mass of cobalt. இதுதான் நம்ம செகண்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படி சொல்லுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் லான் கேட்டிங்கன்னா M is directly proportional to Q, and செகண்ட் லான் கேட்டிங்கன்னா M is directly proportional to Z. Very important question student. ரெண்டுத்தையும் சேர்த்து 5 மார்க்ஸில் கூட கேட்கலாம். Thank you for watching this video.